அதிமுக கோவையில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் வேலுமணிதான் ஒழுங்காக தேர்தல் வேலை செய்யவில்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் கோவையில் இன்று எஸ்பி வேலுமணி பேட்டி அளித்திருக்கிறார். அது கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட அதிமுக கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதேபோல பாரதிய ஜனதா கட்சியும் குறைவான வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகளை விட இப்போது அண்ணாமலை குறைவான வாக்குகளை தான் அங்கு பெற்றிருக்கிறார். அதிக வாக்குகளை எதுவும் பெறவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் நாங்கள் 35 இடங்களில் வென்றிருப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிமுக கூட்டணியில் மீண்டும் பாஜக இணைய போகிறதா என்ற ஒரு சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான விமர்சனத்தையும் இப்போது வைத்திருக்கிறார். அண்ணாமலை அதிகம் பேசியதால் தான் கூட்டணியில் இருந்து விலக நேரிட்டது என்றும், தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் காலத்திலெல்லாம் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி ஒற்றுமையாகத்தான் இருந்தது என்றும், அதிகம் பேசிய அண்ணாமலையால் கூட்டணியில் இருந்து விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் தங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கோவையில் அதிமுக கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளைத்தான் வாங்கி இருக்கிறது, நாங்கள் சிறப்பாகத்தான் பணிபுரிந்தோம் என்றும் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஒன்று. மற்றொன்று, அண்ணாமலை இல்லாத பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தாங்கள் தயார் என்பதையும் மறைமுகமாக எஸ்பி வேலுமணி இந்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். அண்ணாமலை பாஜக மாநில தலைவரான பின்னர்தான் கூட்டணிக்குள் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அந்த பேட்டியை பார்க்கலாம். திரும்ப நீங்க கேக்குறீங்க, நான் அவரை பத்தி பேசுறவங்க நீங்க திரும்ப கேக்குறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தவரைக்கும் அவரோட தலைவர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்காரு. மீண்டும் கண்டிப்பா அவர் தலைவர் மிகப்பெரிய கூட்டணி வரும். மீண்டும் வலுங்கட்சியா வரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம். அவங்க பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க. பாருங்க, இனியாவது கோவை மாவட்ட மக்களுக்கு, நம்பின மக்களுக்கு, நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் திட்டங்கள் தந்திருக்கிறோம். நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தந்திருக்கீங்க. அதே போல எங்கள் தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பொதுச்சியான தெளிவான அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை படித்து பாருங்க. ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவா இருக்குது. இந்த தோல்வி எல்லாம் எங்களோட வெற்றியுடைய படிக்கட்டு தான். பாஜக தனிப்பெரும்பான்மை கிடைக்காது முன்னாடி அதிமுக தெரியுமா? அதனாலதான் கூட்டணி வைக்கலையா?